இன்னைக்கு வளர்பிற சஷ்டி. கோவிலுக்கு போறதா இல்ல மீன் மார்க்கெட் போறதா ஒரே கன்ஃபியூஷன். அதனாலதான் நேத்தே நான் ராஜா மீட்ஸ்ல இருந்து மீன் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் அவங்க கிட்ட இருந்து இறாலும் ஷீலா மீனும் தான் வாங்கியிருந்தேன். ஷீலா மீன் குழம்புக்கும் இறால் வறுக்கிறதுக்கும் வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலா மீன் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அங்க 2 கிலோ வாங்குறேன் அப்படின்னா வீட்டுல வந்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா வீட்டுல 1.5 கிலோ தான் இருக்கும். சோ அரை கிலோ எப்படியோ நம்ம எல்லாம் ஏமாத்திடுறாங்க. ஆனா இவர்கிட்ட நம்ம 2 கிலோ சொன்னா அந்த 2 கிலோ அப்படியே கட் பண்ணி அப்படியே அழகா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சும்மா சொல்லலைங்க, மீனும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இது வரைக்கும் வீட்டுல யாருமே சாப்பிட்டதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே இவர்கிட்டதான் நீ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா இவர் சொன்ன டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க. காலையில 9 மணிக்கு வரேனாரு, ஆனா 8 மணிக்குள்ள எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. சோ வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிச்சு. கிளீன் பண்ணி கொடுத்ததுனால பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. யூஸ்வலா இறா வாங்கணும்னா மேல இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய இறாவா இருக்கும், அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி இறா வச்சு ஏமாத்திடுவாங்க. ஆனா இவர்கிட்ட ஈவனா எல்லாமே ஒரே சைஸ்ல இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் டேஸ்டும் செம்மையா இருந்துச்சு. மீனை பொறுத்த வரைக்குமே ஒரே மீனா தான் நான் வாங்க சொல்லியிருந்தேன். சோ ஒரே மீனா தான் கட் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதனால வேஸ்டேஜும் எங்களுக்கு அவ்வளவா போல, வெயிட்டுமே அப்படியே கரெக்டா இருந்துச்சு. நான் இது ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க, நான் காசு கொடுத்து வாங்கினேன். நல்ல பொருள் அப்படின்றதுனால நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுக்குறேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவளை கொலாப் பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். பை.